நம்ம டாக்ஸ் பத்தி வந்து என்ன சொல்றோம், அவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்க சொல்றோம். டாக்ஸ் எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கு நம்ம யாருமே பேசல. ஓகேங்களா? இப்ப நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா என் பப்பீஸ் தான். ஓகேங்களா? அவங்க நான் டேட்டூ குத்திருக்கேன்னா காரணம் என்னன்னா என் உயிரை காப்பாத்துற சாமி அவங்க. ஓகேங்களா? என் தெருவுல இருக்கிற டாக்ஸுக்கு எந்த இதுவே தொந்தரவே கிடையாது. ஏன்னா என் தெருவுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டுமே டெய்லியும் ஒரு வீடா போய் பேசுவேன். இந்த மாதிரி இந்த டாக்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு இங்க கஞ்சா அடிக்க வந்தாங்க, அது வந்தாங்க, இது வந்தாங்க, எல்லா பிரச்சனையும் சொன்னீங்க. போலீஸ்க்கு அவங்களுக்கு எத்தனை மணிக்கு அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நம்மளுக்கு முதல் தெரு காவலர்களா இருக்காங்க. சரிங்களா? எல்லா தெருவுலயும் காவலர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தெரு காவலர்கள் இவங்க தான். ஓகேவா? இவங்களை வந்து நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒழிச்சிட்டீங்கன்னா என்னன்னா யார் வீட்டுல எவன் நுழைவான்னு தெரியாது. அது உங்களுக்கு வாய்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன் வீட்டுல இவன் வந்தான், உன் வீட்டுல இவன் வந்தான்னு சொல்லிடும். எவன் திருநான்ற வரைக்கும் கூட்டிட்டு போய் வந்தான்னு சொல்லிடும். சோ அதனால அவங்க மொத்தமா ஒழிக்கணும்னு பாக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் நிறைய விஷயம் காசு இருக்கிறவங்க பிரீட் டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? காசு இருக்கு, நான் பிரீட் டாக்ஸ் வச்சிருக்கேன், நான் என் நாய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தெருவு அந்த தெருவுல இருக்கிற நாய் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? உங்க வீட்டுல நாய் வச்சிருக்கேன், நீ வந்து கார்ல எடுத்துட்டு போவ, எல்லாமே பண்ணுவேன். தெருவுல இருக்கிற நாய் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? தெரு மக்களுக்கு முக்காவாசி இல்ல, முழுசாவே காவலர் அவங்கதான். சரிங்களா? காவல் தெய்வமா இருந்துட்டு நம்மளோட இதுல வந்துட்டே இருக்க பரம்பரையா இருக்கிறவங்க அவங்கதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு குருவிக்காரங்க வந்து டாக வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். ட்ரிப்ஸ் ஏறிட்டே இருக்கு. எனக்கு 11:30 மணிக்கு போன் பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னா டாக் கேச்சர் கார்பரேஷன்ல இருந்து. ஏன் அவங்க போல? ஏன்னா நம்ம போவோம் அந்த ஸ்பாட்டுக்கு, வேற யாரும் போய் அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு யாரும் போல. நம்ம போய் காப்பாத்துவோன்றதுக்கு தான் நம்மளுக்கு கால் வந்துச்சு. 11:30 மணிக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு டாக்டர் சொன்னேன், எதெல்லாம் ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நாங்க பொறுப்பு கிடையாது, எழுதி கொடுத்துட்டு போனாங்க. எழுதி கொடுத்துட்டு போறேன் சார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. 11:30 மணிக்கு போய் அந்த டாக்டர் ரெஸ்கியூ பண்ணிட்டேன். குருவிக்கான சொல்றேன், ஒரு தூள் தூவி போட்டா செத்துரும், 20 நிமிஷத்துல செத்துரும், தூட்டுமான்னு கேக்குறான். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இவனுங்க வெளியில செத்து போய் கிடக்குது நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அவனுங்களை முதல்ல நீ காப்பரேஷன்ல கூட்டிட்டு வந்து நாய புடிச்சு ஊசி போட வச்சது முதல்ல தப்பு. நீ காப்பரேஷன்ல உனக்கு ட்ரெஸ் கொடுத்து நீ போட இல்லையா? 50 ஊசி என்கிட்ட கொடு, நான் போடுறேன் என் பிள்ளைங்களுக்கு. என் தெருவுல 50 ஊசில 75 ஊசியும் நான் தான் போட்டேன். என் நாய்க்கு ஃபுல்லா நான் தான் நீட்டு போட்டேன். காப்பரேஷன்ல வந்து அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்கல்ல, ஏன்னா நீ ஊசியை கொடு. இப்பவே என்கிட்ட 30 ஊசி இருக்குது. நான் 30 ஊசி எங்க நீங்க நாய் இருக்குதோ பார்த்தேன்னா போடாத நாய்க்கு போட்டு விட்டுருவேன். ஏன் நம்ம கிட்ட வந்து அவங்க வராங்க சொல்லுங்க பாப்போம்? நம்ம கிட்ட ஏன் வராங்க? நம்ம அவங்க கிட்ட லவ் கொடுக்குறோம், நீ அவங்க கிட்ட வெறுப்ப கொடுக்குற. ஒரு நாய் உன் வீட்டாண்ட நீண்டு இருக்கு, அந்த வீட்டுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல சாப்பாடு போடாத. யாரு உனக்கு இதை போட சொன்னா? அவன் வீடு கிடையாது, அவன் இருக்கிறது பக்கத்து தெருவுல. அவங்க கிட்ட சொல்றான் சாப்பாடு போட சொல்லாதீங்க அந்த இடத்துல. அப்ப அவங்க சொன்னாங்க, என் வீட்டுல பாம்பு ஏறும், என் பொண்ணு வயசு பொண்ணு, என் புள்ளைய குட்டிய விட்டுட்டு நான் வெளியில போவேன், இந்த நாய் இருக்கிறதுனாலதான் பாம்பு ஏறல, கஞ்சா போடுக்கு என் வீட்டை சுத்தி நிக்கல அப்படின்னு சொன்னாரு. இப்ப என் தெருவுல தெரு நாய்க்கு தட்டு வச்சு நிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டாக அடாப்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். நீ டாக நீ எடுத்து வர, உன் வீட்டுல ஒரு பொருள் காணாம போ, நான் பொறுப்பு இல்ல, இவங்க பொறுப்பு. ஓகேவா? நான் பொறுப்பு கிடையாது, இவங்க பொறுப்பு. ஊசி நான் போடுறேன், பெல்ட் போட்டிருக்கேன். ஏன் நான் ஊசி போட்டவங்களுக்கு பெல்ட், ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு கியூர் கோடு. நீ அந்த கியூர் கோடை இப்ப நிறுத்திட்ட. அப்ப எது ஆபரேஷன் பண்ணிக்குது, எது வேக்சின் பண்ணிக்குது, எப்படி கண்டுபிடிப்ப? அப்ப எடுத்துட்டு போய் சும்மா கொண்டு போய் அறுத்து 4 மாசம் குட்டிய ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து விட்டுருக்க. அதுக்கு என்ன பண்ண ஆபரேஷன் பண்ணணும் உனக்கு தெரியுமா? எத்தனை மாசத்துல ஒரு குழந்தைய ஆபரேஷன் எடுத்துட்டு போகணும் தெரியுமா? தெரியாம 4 மாசம் குழந்தை அதுக்கு சத்து இருக்குமா? அப்ப நீ சாவடிச்சு போட்டுறீங்க. புளியந்தோப்பு பவுண்டுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனையை நாங்க வெளியில சொன்னோம்னா அவ்வளோ நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க. நாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகேவா? நான் ஒரே ஒரு விஷயம் லாஸ்டா சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருமே போராடுற காரணம் என்னன்னா இவங்களை வெளியில விட்டு இவங்க ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு. இவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 4 செவுரு மாதிரி கட்டிட்டு இவங்க தூக்கி அதுல போட்டு இருக்காங்க. அந்த செவுரு எல்லாம் கட்டி இவங்க 4 பேரை போடாதீங்க. நாங்க எங்களே தூக்கி உள்ள போடுங்க. நாங்க போறோம், நாங்களும் அது கூட இருக்கிறோம். போட்டு சொல்றீங்கல்ல, வேலை வைக்கிறதுக்கு ஆள் தேடாதீங்க. எங்க மாதிரி பீடிஎஸ் கூப்பிடுங்க.
நாங்க சோறு போடுறோம். ஒருத்தர் கேட்டாரு மீடியால 10 நாய் எங்க வீட்டுல வச்சுக்கோமா. நான் 100 நாயை வச்சுக்கிறேன் சார். சொந்த வீடு இல்ல சார். நீ ஒரு சொந்த வீடு மட்டும் கொடு சார். நான் ஒரு நிஜமாலே எடுத்துட்டு போய் 100 நாயை செய்யறேன் சார். சாப்பாடு நீ கூட காசு கொடுக்கதால கவர்மெண்ட் கொடுக்க சார். நான் இத்தனை போடுறல சார், அந்த இதுக்கும் நான் போட்டுக்கிறேன் சார். பேச முடியல. ஏன் அப்படி பேசுவாங்க? நீ சொன்னல 10 நாய்க்கு நான் 100 நாய் எடுத்துட்டு போறோம். ஒருத்தரும் எங்க கிட்ட வந்து லவ் மட்டும் தான் இருக்குது. ஏன் நாங்க இவங்களை வந்து நாங்க காப்பாத்துறோம்னு நினைக்கிறோம்னா நாங்க மனிதாபிமானத்தோட யோசிக்கிறதுனால காப்பாத்துறோம்னு நினைக்கிறோம். இல்லன்னா நாங்களும் வந்து உங்களை மாதிரி சீ ஓடுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? உன் பிள்ளைக்கு உள்ள வீட்டுக்குள்ள வந்து எந்த நாயும் கடிச்சிட்டு போல, தெரு நாய் எந்த நாயும் வீட்டுக்குள்ள வந்து கடிச்சிட்டு போல. ஆனா கெடுக்கிறவன் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போலாம். வாமா அப்படின்ட்டு உள்ள இதுக்கு போய் உட்காந்துக்குதுங்க. 2.5 வயசு பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. நான் போய் வீடியோல கொடுக்குறேன். போடுறியா? நாயை ரேப் பண்ண கேஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். எத்தனை வீடியோ வச்சிருக்கேன் நாயை ரேப் பண்ணது. ஷெல்டர்ல தூக்கி போடுறேன். ஷெல்டர்ல ரேப் பண்றேன். அப்ப எங்க தான் தூக்கி போட சொல்றாங்க?